சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில விஷயம் ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் திருப்பூரில் ரிதன்யா பொண்ணு விஷயம் எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்குல்ல. முழுக்க முழுக்க சொசைட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னா, பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த வாழ்க்கை செட் ஆகலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு கருத்தை முன்வைக்கிறப்போ, ஒன்று அவங்க வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கணும். கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்து ஆறுதலாக எவ்வளோ நாள் 2 வருஷம் வச்சுருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருந்துருக்கலாம். இவ்வளோ நாள் வச்சுருந்தோம், இந்த 2 வருஷம் வச்சுருந்துருக்க மாட்டோம்லாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்துருந்தா கூட அந்த பொண்ணு இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் வந்து கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. 2வது சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா விசாரித்து கொடுத்துருந்துருக்கலாமல, இப்படி கொண்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அதுக்கு பயந்துட்டே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு வாழாமல் வந்துருச்சு அப்படின்னாலோ, ஒரு பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னாலோ ஜஸ்ட்டு விட்டுருங்க, அது அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படி பேசி 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 கடைசியில் அவங்கள இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வச்சிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்மளே அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். சப்போஸ் நம்ம வீட்டு பொண்ணே வந்து வாழாமல் வந்து இருக்குது, நம்ம பையனே வந்து வேலைக்கு போகாமல் இருக்கான் அப்படின்னா, தயவு செஞ்சு அடுத்தவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நம்மளும் போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு விட்டுறலாம். நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு வாழ்க்கை வாழலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளை மட்டுமே யோசித்து முடிவெடுத்தோம் அப்படின்னாவே போதும். அந்த நம்பிக்கையும் பசங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை பசங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்குறப்போ அந்த நம்பிக்கையான வேர்ட்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ.